இன்னைக்கு நல்லா தெரிஞ்சீங்க, உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசத்துக்காரன், ஹரியானாக்காரன் இந்தியில தான் பல்லு விளக்குவான், இந்தியில தான் சாப்பிடுவான், இந்தியில தான் தூங்குவான், இந்தியில தான் வாந்தி எடுப்பான். இந்தி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இந்தி மட்டுமே தெரிந்த உத்தரப்பிரதேசக்காரன் ஒருவேளை சோறுக்கு பஞ்சம் பிழைப்பதற்கு எந்த ஊருக்கு வரான்? தமிழ்நாட்டுக்கு இல்ல, இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். டேய், நீ இந்தி படிச்சா வேலை கிடைக்கலாம்னு சொன்ன, இந்தியை தாய்மொழியாக கொண்டவனே தமிழ்நாட்டுல தான் பிழைக்க வரான்னு கேட்டா இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? உடனே குல்பி ஐஸ், பானிபூரி எல்லாம் விக்கிறான். அவங்கிட்ட நமக்கு ஹிந்தி தெரியாதனால நம்ம கேட்க முடியல அப்படின்றான். எப்படி இருக்கு பாருங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம வேலைக்கு போகணும்னாலும் நம்ம தான் ஹிந்தி படிக்கணும். உத்தரப்பிரதேசக்கார இங்க வேலைக்கு வந்தாலும் நம்ம தான் ஹிந்தி படிக்கணும்னா நம்மள என்ன கேன பையன் நினைக்கிறானுங்க. நம்மள ஹிந்தி படிச்சுட்டு அவன்கிட்ட குல்பி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போக சொல்றானுங்க. இந்த சின்ன பையன் புதுசா வந்து என்ன பண்றான்? பாஜக கார நம்மளால ஒண்ணு பண்ண முடியலன்னு அதுக்கு முன்னால 2019 2 நடிகரை விட்டா மாதிரி இப்ப புதுசா 2 நடிகர் தூக்கி விடுறாங்க. இந்த நடிகரை அவர் என்னது வசனம் ஒன்று பேசுவார்ல, ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. கேட்டா உன் பேச்ச நீயே கேட்கல, நாங்க எதுக்குடா கேட்கணும்னு சொல்ல போறாங்க மக்கள். என்ன ஏதாவது சொல்றது, அதாவது நம்மள திட்டுறது அவங்களுக்கு வேலை. பாஜகவின் கைகூலியா இருந்து எங்களை திட்டு, நீ எதிர்க்கட்சியா இருக்கிற எல்லாரும் எங்களை திட்டுங்க. எங்களை தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செய்யற எங்க கிட்ட விமர்சனம் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல. எங்களையே நீங்க வந்து தமிழருக்கு எதிராக பேசி சித்தரிக்கிறேன்னு சொன்னா தமிழ்நாட்டை நாசமாக்குகிற, தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்தியை திணிக்கிற, பெண்கள் மீது வன்முறை நிகழ்த்துகிற இந்த பாஜகவை எவ்வளவு கேவலமா திட்டணும். எங்களை திட்டிட்டு பாஜக பத்தி பேசுறதே இல்ல. இந்த பனையூர் பார்ட்டி என்ன பண்ணுச்சு? இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிக்க கூடாது, இந்தியே சொல்லல, ஏதோ ஒரு மொழி சொல்லுது. எதையோ யார சொல்றீங்க? யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கெட் அவுட் எழுதுறாங்க. கெட் அவுட் மோடின்னு சொல்றதுக்கு கை கால் நடுங்குது. மோடினே சொல்ல முடியல உன்னால பேரை. கெட் அவுட் மட்டும் எழுதிருக்காங்க. அங்க இருந்து மோடி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க. கெட் அவுட்னு போட்டிருக்கே தம்பி, அது யாருன்னு பீ கேர்ஃபுல். என்ன சொன்னேன் பாரு வடிவேலு, அது மாதிரி கெட் அவுட் என்ன சொல்லிக்கிட்டேன் சார், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்கன்னு பூரா களவாடி போயிலும் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இங்க பெரிய முற்போக்கு மாதிரி வடிவேல் காமெடி வரும்ல, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, அந்த மாதிரி ஒருத்தன். அவனை பத்தில பேர் சொல்றது அவமானமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன அந்த பொண்ணு இடுப்பு கிள்னியா, ஆமா நீங்க என்ன பண்றீங்களா பண்ணீங்க, டேய் கொண்டாட அடுத்த சட்டை பேண்ட்ங்கற மாதிரி ஒதுக்கிட்டு போறான். மானம் சூடு எதுவுமே கிடையாது. அவனை பத்தி பேசுறதே இழிவானது. துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் ஒரு சிங்கம் மாதிரி ஒன்றிய அரசுக்கு எதிராக 2 வருஷமா விட்டு ஆட்டு உங்களால ஆனதை பாத்துக்கிறான்ட்டாரு. சனாதன எதிர்ப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்ப சொன்னாரு அவரு, கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன்னாரு. நீ தில் இருந்தா சொல்லி பாருன்ட்டாங்க. என்ன வடிவேல் ஒரு படத்துல என் தலையை கூட்டு வந்திருக்கா, தில் இருந்தா இப்ப வாங்கடா சாணி சரசரன்னு அடிப்பாங்க இல்ல, அது மாதிரி மோடியை விட்டோன்னு கொண்டாந்து விட்டாங்க. யாருகிட்ட? மகனே இந்தியாவே நின்றுறாங்க உதயநிதி கிட்ட. சனாதன எதிர்ப்புல மொத்த பேரையும் மண்ணுக்க வச்சாரு எங்காலு. நீ என்ன சுண்டக்கா பையன் பேரை கூட சொன்னது தெரியுமில்ல. அவரு நீ நினைக்கிற ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி நானுங்கள. அடே உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் கருத்தை தெரிஞ்சுக்க போறீங்க கொஞ்ச நாள்ல. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கமும். அதை விட முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது இங்க வந்திருக்கிற பெண்களுக்கு. ஏன்னா ஒரு நாள்ல உங்களோட பீக் ஹவர்ஸ் முக்கியமான நேரங்கிறது சாயந்தரம் 7 மணியிலிருந்து 9 அல்லது 9:30 10 மணி வரைக்கும். என்ன காரணம்னா டியூஷனுக்கு போயிருப்பாங்க குழந்தைங்க, அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும். வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வருவார் 8 மணிக்கு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் பேசும்போது உங்கள் முகத்தில் ஒரு அலையாடல் இருந்துக்கிட்டே இருந்தது. 7 மணிக்கு சன் டிவியில் ஒரு நாடகம் போடுவான், என்ன விஜய் டிவியில் ஒரு நாடகம் போடுவான், அந்த டிவியில் ஒரு நாடகம். அந்த குடும்பம் என்னாச்சோ பாதியில் விட்டுட்டானே, இவங்க எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே, சரி 7, 7:30, 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம், அதை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி இருந்திருப்பீங்க. இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வர குடும்பங்கள் என்ன கதியாகுமோ நீங்கள் தினமும் கவலைப்படுறீங்க தாய்மார்களே. உங்கள் குடும்பம் என்ன கதியாக போகுது என்பதை குறித்து பேசுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நாங்கள்லாம் வேலையை விட்டுட்டு அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அமைச்சருக்கு நிற்கவே நேரம் கிடையாது அவருக்கு. அவர் பற்றி ஒரு சிறப்பு சொல்லணும். எல்லா தம்பி நல்லா சிறப்பாக சொன்னார், அதனால் நான் திருப்பி நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறது வந்து பிரமாதம். பத்திரிகையாளர் வந்து என்னென்னமோ பெரட்டி கேட்குறாங்க. அப்படி எவ்வளோ பெரிய கேள்வி, எவ்வளோ சிக்கலான விஷயத்தையும் அப்படி ஆளுமையோட லெஃப்ட் லேண்டில் அப்படி தட்டி தூசு தட்டு போறாரு பாருங்க, அதுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கு. நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம ஆட்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் உரண்டை இழுத்து விடுறது பிரச்சனை வந்துடுது. ஆனால் இவர் எவ்வளோ உரண்டை இழுக்கிறதுக்கு உள்ள இழுக்க பார்ப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை கரெக்டாக பதில் சொல்வார். யாராலும் தூக்கி தட்டிட்டு பிரச்சனையை அழகாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு ஆற்றல் மிகு அமைச்சராக இருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நுட்பமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்திகளை சொல்கிறதும், எதிரிகளை எப்படி அதை தவிர்க்கிறதும், யார் எதிரி அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறதோட பேசுகிற ரொம்ப சிறப்பான ஒரு அணுகுமுறையோடு இருக்கிற ஒரு அமைச்சர். எல்லாருக்குமே நன்றியும் வணக்கமும். ஒரு நாட்டின் மீது, ஒரு மொழியின் மீது அந்நிய படையெடுப்பு நடக்கும்போது களத்தில் முதலால நின்று போர்க்களத்தில் நிற்கிறார் பார்த்தீங்களா, அப்படி நிற்கிறவருக்கு பேர் தான் தளபதி.
அப்படி நிற்கிற ஒரே தளபதி தமிழ்நாட்டில் தலைவர் மட்டும்தான். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அறிவிச்சிட்டாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தி எதிர்ப்புங்கிறாங்க, 31 நாடாளுமன்றத்தை சீட்டை குறைக்கிறான்றாங்க, என்ன சொல்றாங்க, நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். இது உங்களுக்கு தான் எங்களோட அதிக சம்பந்தம். நீங்க பாக்குறீங்களா, இந்தி பள்ளிக்கூடத்தில் திணிச்சாவணும், இந்தி படிச்சாவணும் கட்டாயப்படுத்துறாங்க. இது நமக்கு என்ன நினைக்கலாம். தாய்மார்களே குறிச்சு வச்சிங்க, இந்த இந்தியை கட்டாயமா பள்ளிக்கூடத்தில் படிச்சாதான் பணம் கொடுக்குறாங்கிறான். ரொம்ப நாள் ஆகாது, நீங்க பார்க்குற தமிழ் தொலைக்காட்சிகளை நாடகம் பூராத்தி இந்தியில தான் போடுவான். புரியும்னா நீ இந்தி படிச்சுட்டு வந்து நாடகம் பாரும்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்க நாடகம் பார்க்க முடியாது. அப்போ எப்படி எல்லா வகையில், நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, அது நடக்க போகுது. இப்பவே ஏறக்குறைய இந்தியில மொழிபெயர்ப்பு நாடகங்கள் போட்டிருக்கிறான். இப்ப நேரடியாக போட்டு என்ன பண்ணுவான், எந்த தொலைக்காட்சியில் நேரடி இந்தி நாடகம் ஒளிபரப்புறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க வந்து அனுமதி கொடுப்போம் சொல்லிட்டா எல்லாரும் போடுவான். நீங்களும் ஏகவுமே ஏ கிசான் ரகத்தாத்தான் இந்தி கிளாஸுக்கு போக வேண்டியதுதான். அப்ப அவ்வளவு சூழல் நெருக்கடி வருது. இன்னொன்று என்ன தெரியுமா சொல்றான், இந்தி படிக்கிறதுக்கு இந்தி படிச்சா வேலை கிடைக்குங்கிறான். எப்படி சொல்ற, வர வழியில் டீ குடிச்சேன், டீ கடையில் அங்க 2 பேர் நம்மளாலே பேசுறான். இந்த திமுக கார இந்தி கொண்டாந்து படிக்கக்கூடாது இந்தியை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நார்த் இந்தியாவுக்கு டூர் போனா மச்சான், ரொம்ப சிரமமா இருக்குதுன்றான். என்ன நார்த் இந்தியாவுக்கு டூர் போய் என்ன பண்ணியிருப்பான் அவன்? நார்த் இந்தியாவுக்கு இங்கேருந்து ரயிலில் ஏறி ஆக்ராவுக்கு போய் இறங்குவான். ஆக்ராவுக்கு போய் டூரில் போய் இறங்கின உடனே தாஜ்மஹால் லெஃப்டில் இருக்குது, இறங்கி போனான். இறங்கின உடனே தாஜ்மஹால் பார்க்க தான் போயிருப்பான். தாஜ்மஹால் எங்கன்னு கேட்க மாட்டான். டூருக்கு போன நம்மால் இறங்கின உடனே ஒயின் ஷாப் எங்கன்னு தேடுவான். எங்கடா ஒயின் ஷாப் இருக்குன்னு தேடி பார்ப்பான், தெரியல. அங்கே போய் என்ன பண்ணுவான், ஆள்கிட்ட கேட்பான், இங்கே ஒயின் ஷாப் எங்கன்னு கேட்பான். அவனுக்கு எவ்வளோ இங்கிலீஷே தெரியாது. நீங்கள் டீனாலே தெரியாது அவனுக்கு, சாயானா தான் கொடுப்பான். இவன் ஊரா தெருவா ஒயின் ஷாப் எங்க, ஒயின் ஷாப் ஒரு இந்திக்காரனுக்கு தெரியல. கையில் செய்கை வாரி பண்ணி காட்டுறான், இப்படின்னு காட்டுறான். அவன் பானின்னு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்துட்டு போறான். எப்படி சொல்லி சுத்தி ஒரு ஒயின் ஷாப்பை கண்டுபிடிக்க முடியலையே. இந்தி தெரிஞ்சிருந்தா நேரம் வாங்கியிருக்கலாமே. இந்த திமுக காரங்க டெல்லிக்கு வந்து ஆக்ராக்கு வந்து ஒரு கோட்டர் கூட அடிக்க முடியாம பண்ணிட்டானேன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன இந்தி படிச்சிருந்தா பெரிய டாடா பிர்லா கோயா அம்பானிக்கு சவாலோட போறியா? ஒரு ஊருக்கு போய் இந்தி படிச்சுட்டு வேலைக்கு போறது சரிதான். ஆனால் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசத்துக்காரன், ஹரியானாக்காரன் இந்தியில தான் பல்லு விளக்குவான், இந்தியில தான் சாப்பிடுவான், இந்தியில தான் தூங்குவான், இந்தியில தான் வாந்தி எடுப்பான். இந்தி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இந்தி மட்டுமே தெரிந்த உத்தரப்பிரதேசக்காரன் ஒருவேளை சோருக்கு பஞ்சம் பிழைப்பதற்கு எந்த ஊருக்கு வரான்? தமிழ்நாட்டுக்கு இல்ல, இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். டேய், நீ இந்தி படிச்சா வேலை கிடைக்கலான்னு சொன்ன, இந்தியை தாய்மொழியாக கொண்டவனே தமிழ்நாட்டில் தான் பிழைக்க வரான்னு கேட்டா இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? உடனே பிளேட்டை திருப்புறாங்க. இந்திக்காரன் பூரா இங்க வந்து வேலை பார்க்குறான். என்ன தெரியுமா சொல்றான்? இப்போ என்னன்னா பானிபூரி விற்கிறாங்களா இங்க. இந்திக்காரன் நிறைய வந்துட்டானா, குல்பி ஐஸ் பானிபூரிலாம் விற்கிறான். அவங்ககிட்ட நமக்கு ஹிந்தி தெரியாதனால நம்ம கேட்க முடியல அப்படின்றான். எப்படி இருந்து பாருங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம வேலைக்கு போகணுன்னாலும் நம்ம தான் ஹிந்தி படிக்கணும். உத்தரப்பிரதேசக்காரர் இங்கே வேலைக்கு வந்தாலும் நம்ம தான் ஹிந்தி படிக்கணும்னா நம்மளை என்ன கேன பையன் நினைக்கிறானுங்களா அவனுங்க? ஏடா எப்படி வந்தாலும் நான் தான் ஹிந்தி படிக்கணும்னா என்ன அட்டூழியம் என்ன? அதாவது கல்வி அறிவுக்காக ஒன்று கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஹிந்தி ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஊருக்கு வந்து வசதி ஆகணுங்கிறது கிடையாது. நம்ம ஊரில் மார்வாடி இருக்காங்கல்ல, இந்த ஊரில் எல்லா ஊர்லையும் இருக்காங்க மார்வாடிகள், தெரியும் உங்களுக்கு. மார்வாடிகள் 50-100 வருஷமெல்லாம் இருக்கிறாங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்தாங்க. ராஜஸ்தான்லேருந்து வரும்போது அம்பத்தூர் எஸ்டேட் உள்ள இந்த பக்கத்தில் உள்ள உள்பகுதியில் வெறும் தலித் மக்கள், மிக பின்தங்கிய மக்கள், தொழிலாளர் குடும்பங்கள் இருக்கிற பகுதியில் வட்டி கடை வைக்கிறாங்க. இவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு எதுவுமே இங்கிலீஷ் கூட தெரியாது அந்த மக்களுக்கு, பெண்களுக்கு. அப்போ ராஜஸ்தான்லேருந்து கிளம்புற தமிழ் மட்டும் தெரிந்த மக்கள் மத்தியில் நாம் வட்டி கடை வைக்க போகிறோம், அங்கே கஷ்டப்படுவாங்க. 6 மாதம் தமிழ் படிச்சு அந்த வட்டி கடை வச்சாரா? தமிழ் மட்டும் தெரிந்த நம்மிடம் தமிழே தெரியாத மார்வாடி வட்டி கடை வைத்து நம்மளை விட இன்னைக்கும் நம்மளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை விட வசதியா போறாங்க. ஆனால் நாம மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் போய் டீ வியாபாரம் பண்றதுக்கு இந்தி படிச்சுட்டு வான்னு சொல்றான்னா எவனை ஏமாத்துவதற்கு கேட்கிற தில்லு இங்க ஒரு பயலுக்கும் இல்ல. இந்தியாவில் இருக்கிற ஒரே தில்லு நம் தலைவர் தளபதிக்கு தான் இருக்குது. அடிச்சு தூக்குறாருல, அலறது இன்னைக்கு இந்தியாவே. இந்தி எதிர்ப்பு அவர் கொண்டு வந்த விஷயம் எல்லாத்துக்கும் எங்கேயோ கடந்து போகுது. இன்னொன்று இருமொழி கொள்கை நல்லா தெரிஞ்சுங்க. இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா இந்தி படிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருப்போம். நாங்கள் தான் இங்கிலீஷ் படிக்க சொன்னோம். ஏன் இங்கிலீஷ் படிக்க சொன்னோம்? இந்தி படிக்க வேணாம்னு சொன்னா இந்தி படிச்சா வேலை கிடைக்காதுங்கிறதுக்கு இங்க யாரு குல்பீஸ் விற்கிறோன்னு நம்மளை இந்தி படிச்சுட்டு அவன்கிட்ட குல்பீஸ் வாங்கி சப்பிட்டு பார்த்து சொல்றானுங்க இவனுங்க. அப்போ இந்தி படிச்சா வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அதனால தான் வேணாங்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, இதே கிராமத்தில் இந்த சின்ன சின்ன தொழிற்சாலை கூலி தொழிலாளியாக, ஆட்டோ தொழிலாளியின் மகனாக இருந்த பல பேர் ஆங்கிலமும் தமிழும் ஒரு அரசு பள்ளியில் படித்தவங்க இன்னைக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு என்ன பண்றான்? அமெரிக்கா வரைக்கும் வேலை போய் பார்க்கிறான். என்றால் இருமொழி கொள்கை ஆங்கிலம் படித்தனால் போயிருக்கிறான். இந்தி படிச்சிருந்தா என்ன ஆகும்? நாங்கள் இங்கிலீஷ் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போறோம், இவன் இந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசம் போறோம். அப்போ இது ஒரு பெரிய மோசடி. அதோட இன்னொன்று
சொல்றாங்களே எல்லாரும். இப்ப தொகுதி என்ன பண்றான், தலைவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு இந்தி போற அறிவிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, என்ன பண்ணிட்டா நாடாளுமன்றத்தில் நமக்கு இருக்கிற தொகுதி 39 இருக்கு, அது 8 குறைக்க போறானுங்களா. எப்படி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு 8 குறைச்சு 30 ஆக்க போறானுங்களா. நல்லா தெரிஞ்சுங்க, அது ஏதோ நமக்கு எதிராக நமக்கு இல்லை நினைக்காதீங்க பெண்களை, எம்பிக்கு தான் நினைக்காதீங்க, நமக்கு தான் அது, பெண்களுக்கு தான் அது பாதிப்பு. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கே குரல் கொடுக்கிறது திமுக மட்டும் தான். தெரியுமா உங்களுக்கு? நீட்டுக்கு எதிராக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பேசுறதில்ல, நீட்டுக்கு எதிராக இந்திக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி பேசுறதில்ல, மம்தா பேசுறதில்ல, புதிய கொள்கைகளுக்கு அவங்க அவங்க எல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க. எல்லாரும் நம்ம ஊர்ல பேசுறாங்களே தவிர நாடாளுமன்றத்தில் பேசுகிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் பேசுது. திமுக குறைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அண்ணா திமுக கவலையே இல்லை. இப்போ 38ங்கிறத நீ இன்னும் 20 கூட குறைச்சிப்பா, ஏன்னா நாங்க ஒரு இடம் கூட ஜெயிக்க போறது இல்லை, திமுக தான் ஜெயிக்க போறோம், இப்படி குறைச்சாவது திமுக கம்மி பண்ணலாமேங்கிறது அவங்கள என்ன பண்றாங்க, வர எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் ஏன் வந்து அவங்க புறந்தள்ளுறாங்கன்னா, எலெக்ஷன் வச்சா 40 அவரே ஜெயிக்கிறார், ஸ்டாலினே ஜெயிக்கிறாரு, நம்ம இதுக்கு போகணுங்கிறதுனால என்ன பண்றாங்க, புறந்தள்ளுறாங்க. தெரிஞ்சுக்குங்க என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவு, உத்தரப்பிரதேசத்தில் அதிகம், அதனால அங்க சீட்டு அதிகப்படுத்திட்டு இங்க கம்மிப்படுத்துறேன்றான். தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இது தாய்மார்கள் நடத்துற பெரிய வன்முறை. குடும்ப கட்டுப்பாடு அறிவிச்சது அரசு, குடும்ப கட்டுப்பாடு அறிவிச்சதுக்கு பிற்பாடு அறிவியல் ரீதியா குடும்ப கட்டுப்பாடு பெரியார் சொன்னாரு, பெண் என்பவள் பிள்ளை பெறும் எந்திரம் இல்ல, என்ன உனக்கு பிள்ளை பெற்றுக்கிட்டே இருக்கிறது கிடையாது, அவள் பிள்ளை பெறுகிற எந்திரம் கிடையாது, அவளுக்கும் ஆணுக்கு யார் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னபோது குடும்ப கட்டுப்பாடு வந்தது. குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்தியதுக்கு முன்பு தான் தாய்மார்களே இங்க வந்திருக்கிற நீங்க மட்டுமல்ல, உங்க மகள்கள் மருமகள்கள் பல பேர் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, அவங்க வசதியா இருக்கிறாங்க, ஆணுக்கு எதிராக எல்லா துறையிலும் இருக்கிறாங்கன்னா குழந்தையை என்ன பண்றாங்க 2 1 மாத்திரம் தான் வந்திருக்குது. எங்க அப்பாவுக்கு 2 குழந்தை, எங்க அப்பாவும் நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தாங்க, எனக்கு என் மனைவிக்கும் ஒரு குழந்தை, நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்தோம். என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, என் மருமகளை என் பையன் என்ன பண்ணாங்க, நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர், அவங்க குழந்தைய வேணான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சமூகம் அப்படி மாறுது. என்ன பண்றா, கொண்டாந்து திணிக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, பெண்களுக்கு நம்ம ஊர்ல குழந்தை பெக்கிறது மட்டும்தான் வேலை. தெரியுமா உங்களுக்கு? வருஷம் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும், வருஷம். அது இல்லாமல் என்ன பண்ண, ஆம்பளை குழந்தை தான் பெற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்தில் படிச்ச ஒரு வாத்தியார் முதல்ல ஒரு பொண்ணு பிறந்தது. நிறைய பேர் பார்த்தீங்களா, முதல்ல பொண்ணு பிறந்தா 2வது ஒரு பொண்ணு, மூணாவது பொண்ணு, ஏன்னா ஆம்பளை தேடிக்கிட்டே இருப்பீங்க ஆம்பளை குழந்தைய, 3வது ஒரு பொண்ணு, 4வது ஒரு பொண்ணு, 5வது ஒரு பொண்ணுன்னா இவங்க என்ன தெரியுமா, பொண்ணு பிறரும். அது இன்னொன்று தெரியுமா, பையன் பிறக்கலன்னா பையன் பிறக்கல பொண்ணு தான் விரும்புறாங்கன்னு வச்சுங்க, பெண்ணு ஏதோ பெண்ணு அவங்க தான் பெற்று கொடுக்குற மாதிரி பெண்ணுக்கு எதிராக பேசுவாங்க. அப்ப பெண் குழந்தை பெற்றுக்கொள்வது இந்த சமூகத்தில் மோசமானது, பெண்ணுக்கு எதிராக வன்முறை நடக்குது. 8 9 குழந்தை பெற்றாங்க அந்த அம்மா எங்க ஊர்ல. 8வது குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வளையல் போட ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் போட்டார். 8 குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் வளையல் போட்டு அவர் சொன்னாரு, எப்பா வளையல் போடுறவர் சொன்னாரு, 8வது 9வது ஒரு வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கு, அது எந்த பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போறேன், இந்த பிள்ளைக்கு இனி போதும்னு வளையல் காட்ட ஒரு பேர் வச்சுட்டு போனார். அந்த பிள்ளை ஊர் பூரா இனி போதும் தான் கூப்பிடுவாங்க. அப்ப பெண்கள் துயரம், பிள்ளை பெற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற சூழல்ல குடும்ப கட்டுப்பாடு வந்தது. பெரியார் பெண்கள் பிள்ளை பெற்ற எந்திரம் இல்லைன்னு சொன்னாரு, தலைவர் கலைஞர் அதை நடைமுறைப்படுத்தினாரு. இன்னைக்கு இந்தியாவில் பெண்கள் ஆணுக்கு இணையாக உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் குழந்தை பிறப்பை கம்மி பண்றதுனால தான் வந்திருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கங்க அருமை தாய்மார்களே, நாம குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்துறதுனால நமக்கு எதிராக என்ன பண்றான், புள்ள பெற்றுக்கிறத குற்றம் சொல்லி தொகுதியை குறைக்கிறேன்றான், உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக ஆக்குறேன்றான். பார்த்தீங்களா, இது பெரிய மோசடி. கேட்டா பள்ளிக்கூடத்துக்கு 5000 கோடி கொடுக்க சொன்னா கொடுக்க முடியாது, ஹிந்தி படிங்கிறான். ஏன்னா ஹிந்தி படிச்சா இப்போ ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் தமிழ் இருக்கும்போது நான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பல வகுப்பு ஃபெயில் ஆனேன் பள்ளிக்கூடங்களில். இப்போ 3வது மொழியா ஹிந்தி கொண்டாந்து விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷில் தேர்னவே ஹிந்தியில் ஃபெயில் ஆடுவான். அப்ப என்ன பண்ணுது, பள்ளிக்கூட படிப்பை தடுத்து நிறுத்துவதற்காக தான் என்ன பண்றான், இந்தியை கொண்டாந்து விடுறான். தலைவர் இந்தியை படிக்க முடியாதுன்னு சொன்னா நீ இந்தி படிக்கிறேன்னு கையெழுத்து போடு, 5000 கோடி கொடுக்குறான்னு சொன்னான். நல்லா தெரிஞ்சுங்க, தலைவர் 5000 கோடி வேணான்னு ஃபைட் பண்றாரு. இவனுக்கு எதுக்கு தெரியுமா பணத்தை நிறுத்துறானுங்க? காரணம் என்ன தெரியுமா, நம்ம பணமே கொடுக்கறதில்ல இந்த அரசுக்கு. இந்த கொரோனா காலம் வந்தது இல்ல, ஆட்சி எப்போ வந்ததுங்க, 2வது கொரோனா போது வந்தது, கொடூரமான கொரோனா. 2வது கொரோனா தெரியுமில்ல, சாதாரண கொரோனா, மரண கொரோனா. அப்போ உலகம் முழுக்க கொரோனா வந்தது. இந்தியாவில் கொரோனா மோடி 2 தொல்லை, தமிழ்நாட்டுக்கு 3 தொல்லை. என்னது, மோடி, கொரோனா, எடப்பாடி, இந்த 3 தொல்லையோடு நம்ம சமாளிச்சோம். ரோட்ல எங்க பாரு பிணங்கள், நோய் வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இடம் கிடையாது. இந்த சூழல்ல தான் மொத்தமா கொள்ளையடிச்சு எடப்பாடி போயிட்டு தலைவர் வராரு. நம்ம அமைச்சர்லாம் வந்த பிறகு பார்ப்பேன், அவங்களாம் குழுக்குள்ள நிம்மதியாவே இல்லைங்க, வந்து ஆட்சிக்கு வந்து அவ்வளவு துயரம். கொரோனா காலத்தில் அவ்வளவு துயரம், உயிரை பணை வச்சு ஜனங்க அங்கங்கே மல்லு கட்டுறாங்க. எடப்பாடி சோப்பை கையை போட்டு சோப்பை கழுவு என்றார், சோப்பு போட்டு கையை கழுவுண்டாரு. ஆனால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல, வீட்டில் மல்லாக்கா படுத்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. தலைவர் வந்தார், பணம் முக்கியம் இல்லை,
மனம் தான் முக்கியம். அப்ப அரசு நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? எல்லாம் சும்மா கிடந்தது, யாரும் போல. ஏன்னா நம்ம ரத்த உறவு செத்து போனா, பெரியம்மா செத்து போனா கூட நம்ம போனோம்னா நமக்கு வந்துருமோ, நம்ம போல. சாவுக்கு கூட நம்மளே போலன்னா டாக்டர் வந்து பாப்பாரா நோயாளிய? கலெக்டர் வருவாரா? தாசில்தார் யாரும் வரல, எல்லாரும் வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் வந்தார். சிக்கல் இவ்வளவு தீவிரமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார் தெரியுமா முதலமைச்சர்? உலகத்திலேயே யாரும், எந்த முதலமைச்சரும் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனை செய்தார். என்ன தெரியுமா? தன் உயிரை பணைய வைத்து அரசு மருத்துவமனையில் இருக்கிற கொரோனா நோயாளிகளை போய் பார்த்தாரு. என்னாரு போய் பார்த்தாரு? ஏன்னா முதலமைச்சரா இருக்கிற அவரு போய் பார்த்த உடனே நிர்வாகம் சடார்னு இருந்தது. என்ன பண்ணுச்சு? கலெக்டர் ஐயோ முதலமைச்சரே போயிட்டாரு, கலெக்டர் ஓடியாந்தாரு, தாசில்தார் ஓடியாந்தாரு, டாக்டர் முதலமைச்சரே வார்டுக்கு போறார், நான் சும்மா இருக்க கூடாது. வந்த உடனே போன உயிர்களை புட்டிச்சு நிறுத்தினார் தலைவர். அதோட விட்டாரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஆக்சிஜன் இல்லாம ஆஸ்பத்திரியில் இடம் இல்லாம நிறைய பேர் சாகுறாங்க. தலைவர் கேட்டார், ஏப்பா இடமே இல்லையே இடத்துல கூட, எல்லாம் மக்கள்லாம் தலைவர் இடம் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆஸ்பத்திரிலாம் ஃபுல்லா இருக்கு, அதுக்கு ஜனங்க சாவிட்டுருவியான்னு கேட்கிறார் தலைவர். என்ன பண்றது? என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதுன்னா லாக்டவுன் தானே, கல்யாண மண்டபம்லாம் மூடி இருக்குல்ல, கல்யாண மண்டபத்தெல்லாம் கைப்பற்றி, கல்யாண மண்டபத்தெல்லாம் கைப்பற்றி எல்லா கல்யாண மண்டபத்தையும் மருத்துவமனையாக்கி எல்லா இடத்துலையும் பெட்டை போடு, கொரோனா நோயாளியை கொண்டு அங்கே போடியா, ஒரு நோயாளி கூட ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கொண்டாந்து போர்க்காலர் வேலை செஞ்சார். அதோட விட்டாரா? அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாரு. ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொரோனா பேஷண்ட் போயிட்டாரு. கூட துணைக்கு யார் போனோம்? துணைக்கு நீங்கள் போய் பெரியம்மா போகிறாங்கன்னு வச்சுங்க, உள்ள அவர் போய் அவருக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வாசலில் உட்காந்துருக்கணும் ஆஸ்பத்திரியில். இவங்களுக்கு யார் உதவி செய்யறது? இவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க? பட்டினியில் ஆஸ்பத்திரிக்கு எதிராக அட்டெண்டராக போனவங்க வாசலில் பட்டினியில் கிடக்குறாங்க. லாக்டவுன், ஓட்டர் கிடையாது, கையில் காசு கிடையாது. பட்டினியில் கிடக்கும் போது கேட்டார் முதலமைச்சர், என்ன இப்படி பட்டினியில் கிடக்குறாங்க எல்லாருன்னா? என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லைன்னாரு. அப்போதான் கூப்பிட்டாரு நம்ம அமைச்சரை. யாரு? நம்ம அருள்தேவர் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்டாரு, நம்ம கோயிலெலாம் மூடிதான் இருக்கு லாக்டவுனில். ஆமாம், கோயில் மூடிதான் இருக்குது. அப்போ கோயிலில் நம்ம தினமும் அன்னதானம் கொடுப்போம்ல? ஆமாம், அன்னதானம் கொடுப்போம். அப்போ அன்னதானத்துக்கு வாங்கின அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் சும்மா தானே கிடக்குது? ஆமாம் கண்டார். அப்போ கோயில் இருக்கிற அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாவற்றையும் தூக்குங்க, தூக்கி கொண்டாந்து அரசு மருத்துவமனையில் வையுங்க. இனி லாக்டவுன் வரை கோயில் என்பது அரசு மருத்துவமனை தான் சொன்ன போது முதலமைச்சரோடு சேர்ந்து பல உயிர்களை பாதுகாத்த மகத்தான எல்லாத்துக்கும் சாதாரண அட்டெண்டர்களுக்கு மட்டும் இல்ல, வெளியில சாலை ஓரங்களில் படுத்திருக்கிறவங்க தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணாங்க? அரசு மருத்துவ கூட இலவச உணவு சாப்பிட்டாங்க. அதுதான் அது ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்த்து அண்ணா சொன்னதும், மக்கள் தான் மகேசன் சொன்னதும் அதை சார்ந்து தான். அப்ப இவ்வளவு சிறப்புகள் பண்ணார்ல. அதுக்கப்புறம் என்ன, கொரோனா வந்தப்ப முன்னா சொன்னார், அந்த எடப்பாடி 1000 ரூபாய் கொடுத்தாரு, 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தா 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு. 10 பைசா கையில் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத போது கூட வந்த உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? முதல் கையெழுத்து 4000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாரா இல்லையாமா? அந்த காசு கொடுக்கணும் பல குடும்பங்கள் இறந்துருக்கும். ஏன்னா மாத சம்பளம் கிடையாது. ஒரு 4000 ரூபாய் ஒரு மாசம் மளிகை சாமான் வச்சு அந்த மாசம் முழுக்க ஓட்டிடுவாங்க. அவ்வளவு சிறப்புகள் செஞ்சாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு, விரிவுரா சொல்லிடுறேன். 1000 ரூபாய் கொடுத்தாரு, இலவச பஸ் பயணம் கொடுத்தாரு, காலை உணவு திட்டம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, ஆண் குழந்தைகளுக்கு அரசு பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலைவர் என்ன பண்றாரு? ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாரு. அதான் மோடி கவர்மெண்ட் பார்த்துச்சு. நம்ம 10 பைசா கொடுக்கல. ஆனா இவர் எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பணம்? பணமே கொடுக்காத போது இவ்வளவு கொடுக்கிறாரு. அப்ப இவர்களுக்கு உரிய பணத்தை நம்ம கொடுத்தோம்னா வர சட்டசபை தேர்தலில் ஒரு ஊருக்கு 5 ஓட்டு கூட நமக்கு தேராது. மொத்த பணத்தையும் இந்த ஊர் பெண்களுக்கே முதலமைச்சர் கொடுத்துருவாரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற திட்டம் போட்டுக்கிட்டு நமது பெண்களுக்கு எதிராகத்தான் இந்த நிதியை தடுத்து வைத்திருக்கிறார்கள். தெரிஞ்சுங்க, தலைவருக்கு எதிராக எவ்வளவோ சதி பண்ணாங்க. நான் நிர்வாகியா சொல்லிட்டேன், தலைவராக ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். 2018 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தலைவர் தளபதி தலைவராக பதவி ஏற்றுக்கிறார். தலைவராக பதவி ஏற்ற உடனே ஆளுக்கு ஓடியாராங்க. நான் தான் அடுத்த முதலமைச்சர், வெற்றிடம் ஆயிடுச்சு, இங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு, யாருமே இல்லைன்னு ஒரு நடிகர் மண்டபத்தில் கூட்டம் போடுறாரு. இன்னொரு நடிகர் புதுசா கட்டி ஆரம்பிச்சாரு. 20 ரூபீஸ் டோக்கன் ஒன்று நான் தான் முதலமைச்சர் அது சொல்லுது. மாலன் ஒரு ஊடகவியலாளர் என்கிட்ட சொல்றாரு, எங்க அவர் தாங்க அடுத்த முதலமைச்சர். அந்த இவர் 20 ரூபீஸ் டோக்கன் அவர் சிரிக்கும் போது அழகா இருக்குங்க, அதனால முதலமைச்சர்னு. ஆளுக்கு அந்த பக்கம் இவர், இந்த பக்கம் இவர், ஆளுக்கு சுத்தி ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ரொம்ப இழிவாக பேசுறாங்க. ரொம்ப இழிவாக மோசமாக பேசும்போது தலைவர் ஒரு வார்த்தை யாரை குறித்து எதை குறித்து பேசவே இல்லை. திருப்பி பேசும்போது போங்கப்பா, எதுக்குப்பா உங்களோட பிரச்சனை, போங்கப்பான்னு விட்டுட்டாரு. அதற்கு அவரோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன கட்சி நடத்துவாங்கன்னு சொல்லி அமைதியா இருந்தாரு. ஒரு படத்துல கவுண்டமணி செந்தில் பிரச்சனையில செந்தில் தமிழ் ரத்த கட்டை ஏற்றிட்டு வந்துருவாரு. ஏற்றிக்கிட்டு வந்து கவுண்டர் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். உனக்கு சூடு இல்லை, சொரணை இல்லை, உனக்கு வெக்கம் இல்லை, என் மேலே கை வச்சு பாருன்னு சொல்லி பார்ப்பாரு. உங்க கூட இதுக்கு பிரச்சனைப்பா, போப்பான் பாரு. கேட்க மாட்டாரு செந்தில். கடைசியாக கவுண்டர் பண்ணி என்ன தெரியுமா பண்ணுவாரு? செந்தில குனியை வச்சு கையை மட்டைக்கு ஓங்கி குத்துனாருன்னா உள்ள இருக்கிற ரத்த கட்டை தெளிச்சு என்ன ஆகும்?
சங்கி பையெல்லாம் ரத்த கட்டல் தெரிச்சு ஓடும் பாத்தீங்களா, அது மாதிரி தலைவர் என்ன பண்ணாரு, தன்னை திட்டம் எல்லாம் பொறுமையா விட்டுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த பயிலும் ஒன்னா குனிய வச்சு கையை மடக்கி குத்துனாரு பாருங்க. உள்ள இருக்க சங்கியெல்லாம் செதறி பூரா பயிலும் சரி. ஒருத்தன் கூட கிடையாது, இந்த கட்சியா கிடையாது தெரியுமா உங்களா? அந்த கட்சி எதுவுமே கிடையாது. அண்ணா திமுக சேர்த்து பாய்ங்களான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக காலியாயே ரொம்ப நாள் ஆகுது, அது அந்த அளவுக்கு தெரியல. அண்ணா திமுக கிடையாது, அந்த பக்கத்தில் எந்த கட்சியும் கிடையாது, இந்த பக்கத்தில் அந்த கட்சி கிடையாது, அந்த நடிகர் கிடையாது, அந்த நடிகர் சினிமாவுக்கு நடிக்க போயிட்டாரு, இன்னொரு நடிகர் நம்ம பக்கம் வந்துட்டாரு. தெளிவா சொல்றேன், தலைவர் தளபதி தலைமை ஏற்றதுக்கு பிற்பாடு முன்னால என்னென்னமோ பேசுறாங்க, அவர் வந்ததுக்கு பிற்பாடு இன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் கிடையாது, தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளவு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவு நிர்வாக திறமையோடு இருக்கிற ஒரு தலைவர். இந்த சின்ன பயில புதுசா வந்து என்ன பண்ற பாஜக நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அதுக்கு முன்னால 2019 நடிகரை விட்டா மாதிரி இப்ப புதுசா 2 நடிகர் தூக்கி விடுறாங்க. இந்த நடிகரை அவர் என்னது வசனம் ஒன்று பேசுவார்ல, ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. ஏண்டா உன் பேச்ச நீயே கேட்கலன்னா நாங்க எதுக்கிட்டா கேட்கணும்னு சொல்ல போறாங்க மக்கள். என்ன ஏதாவது சொல்றது, அதாவது நம்மளை திட்டுறது அவனுக்கு வேலை. பாஜகவின் கைகூலியா இருந்து எங்களை திட்டு, நீ எதிர்கட்சியா இருக்கிற எல்லாரும் எங்களை திட்டுங்க. எங்களை தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செய்யற எங்க கிட்ட விமர்சனம் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்லை. எங்களையே நீங்க வந்து தமிழருக்கு எதிராக பேசி சித்தரிக்கிறேன்னு சொன்னா, தமிழ்நாட்டை நாசமாக்குகிற, தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்தியை திணிக்கிற, பெண்கள் மீது வன்முறை நிகழ்த்துகிற இந்த பாஜகவை எவ்வளவு கேவலமா திட்டணும். எங்களை திட்டிட்டு பாஜக பத்தி பேசுறதே இல்லை. இந்த தம்பி சொன்னாப்புல பனையூர் பார்ட்டி பண்ணையாரு, அந்த பார்ட்டி நம்ம ஆள் சொன்னார். என்னாரு, நமது துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் ஒரு சிங்கம் மாதிரி ஒன்றிய அரசுக்கு எதிராக 2 வருஷமா விட்டு ஆட்டு உங்களால் ஆனதை பார்த்துக்கிறான்ட்டாரு. ஏன் சனாதன எதிர்ப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்போ சொன்னார் அவரு, கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன்னாரு. நீ தில்லு இருந்தா சொல்லி பாருன்ட்டாங்க. என்ன வடிவேல் ஒரு படத்துல என் தலையை கூட்டு வந்திருக்கா, தில்லு இருந்தா இப்ப வாங்கடா சாணி சரசரன்னு அடிப்பாங்க இல்ல, அது மாதிரி மோடியை விட்ட கொண்டாந்து விட்டாங்க. யாருக்கிட்ட மகனே இந்தியாவே நின்றுறாங்க உதயநிதி கிட்ட சனாதன எதிர்ப்புல மொத்த பேரையும் மண்ணுக்க வச்சாரு. எங்காலு நீ என்ன சுண்டக்கா பையன் பேரை கூட சொன்னது தெரியுமில்ல. அவரு நீ நினைக்கிற ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி நானுங்களே, அடே உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின்ங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க. கொஞ்ச நாள்ல அடிக்க போறாரு ஆப்பு. நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது அவரு. என்ன சும்மா விட்டுருந்தா போயிருப்பாரு. நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு, கெட் அவுட் மோடின்னு விட்டாங்க. இந்த சூடு வந்து நம்மால் பயங்கர பிக்கப்பா எல்லாம் வந்து ஆளாள் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியை நடத்தினா ஆளாளுக்கு பேச உடனே இந்த பனையூர் பார்ட்டி என்ன பண்ணுச்சு, இந்தி எதிர்ப்பு, இந்தியை திணிக்க கூடாது, இந்தியே சொல்லலை, ஏதோ ஒரு மொழி சொல்லுது, எதையோ யாரை சொல்றீங்க, யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கெட் அவுட்னு எழுதுறாங்க. கெட் அவுட்னு மோடின்னு சொல்றதுக்கு கை கால் நடுங்குது. மோடினே சொல்ல முடியல உன்னால பேரை, கெட் அவுட் மட்டும் எழுதிருக்கிறாங்க. அங்க இருந்து மோடி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க, கெட் அவுட்னு போட்டிருக்கே தம்பி, அது யாருன்னு பி கேர்ஃபுல், என்ன சொன்ன பாரு வடிவேலு, அது மாதிரி கெட் அவுட் என்ன சொல்லிக்கிட்டேன் சார், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்கன்னு பூரா களவாடி பயிலும் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இங்க பெரிய முற்போக்கு மாதிரி நாம, அதாவதுங்க நீ ஏதாவது பேச தப்புன்னு சொல்ல, எக்ஸாம்பிள் நான் எழுதின பேப்பரை திருடி வச்சுக்கிட்டு உன் கருத்து மாதிரி பேசுறாங்க அவன். இது மாதிரி பல பேர் இந்த பாலியல் வன்முறை செஞ்ச ஒருத்தன், இந்த வடிவேல் காமெடி வரும்ல, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, அந்த மாதிரி ஒருத்தன், அவனை பத்திலாம் பேர் சொல்றது அவமானமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன அந்த பொண்ணு இடுப்பு கிள்னியா, ஆமா நீங்க என்ன பண்றீங்களா பண்ணீங்க, டே கொண்டாட அடுத்த சட்டை பேண்ட்ங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போறான். அவனை மானம் சூடு எதுவுமே கிடையாது, அவனை பத்தி பேசுறதே எளிவானது. அதனால என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, இந்த தலைவருக்கு யாரோட கூட்டணி இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் தலைவருக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் இருக்க மகத்தான கூட்டணி இருக்கு பாருங்க, சாதாரண கிடையாது. தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்றேன், 1000 ரூபாய் கொடுக்கறது, பஸ் பயணம் கொடுக்கறது திமுக பெண்களுக்கு மட்டுமா கொடுக்குறாரு. ஒப்பிட்டதில் திமுக பெண்களோட திமுக இல்லாத பெண்கள் தான் வாங்குறாங்க. பிஜேபி காரர்கள் மற்ற அண்ணா திமுக காரர்கள் அவன் இவன் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க பூரா எங்களுக்கு கேட்கலாம், ஆனா உங்க வீட்டில் இருக்கிற உங்க மனைவி, உங்க தாய், உங்க சகோதரி ஓட்டு பூரா தலைவர் உதயசூரியனுக்கு தான் போட போறாங்க. முதல்ல வீட்டிலே ஓட்டு கிடக்க போறது இல்லை. என்ன நீ எங்க வந்து ஜெயிக்க போற? அதனால் நாங்க சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த், உலக நாயகன், பல நடிகர்கள் தளபதி ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. இந்த சில்லற பையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணுவாரு, இந்த 2026 குனியை வச்சு குத்துனாருன்னா உள்ள சங்கி செதச்சு ஓட போகுது. வாய்ப்புக்கு நன்றி.